சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்கள் ரெடியா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். பயணம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போகணும். முடியலடா சாமி, இதுக்கு மேலே அடி வாங்க உடம்புலையும் மனசுலையும் தெம்பில்ல, ஆளை விடுங்கடா. இப்படியாப்பட்ட விரக்தியான மனநிலை வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு முறையாவது அனுபவப்பட்டிருப்போம். ஆனால் இந்த முடிவை எடுத்திருப்பது உச்சபட்ச அதிர்ச்சி. காரணம், கைக்குள்ளேயே வைத்து வளர்த்த கூண்டு கிளி இதயத்தில் எவ்வளவு பாரம் இருந்தால் இப்படி ஒரு முடிவு வந்தான்னு அவளுக்கே தெரியல. தன்னிலை மறந்து சோகச்சித்திரமாய் இலையாய் அமர்ந்திருந்தவளை கலைத்தது ஆட்டோ டிரைவரின் குரல். மேடம், ஸ்டேஷன் வந்துருச்சு. ஒரு சின்ன திடுக்கிடலோடு சுற்றி சுற்றி கண்களை உருட்டி பின் நிதானத்திற்கு வந்து கையில் வெறும் ஒரு கைப்பையோடு ஆட்டோவிலிருந்து கீழே இறங்கி ஓட்டுநருக்கு காசை கொடுத்துவிட்டு எக்மோர் ரயில் நிலையத்துள் நுழைந்தாள் அவள் மீரா. 5 அடி உயரம், பால் வண்ண மேனி, இடையை தொடவா வேண்டாமா என்ற ஆலோசனை செய்யும் அடர்த்தியான கார்வண்ணக் குழல், அகலமான நெற்றி, அடர்த்தியான புருவம், சின்ன மீன் போன்ற கண்கள், சற்றே பெரிய நாசி, சற்றே ஒட்டிய கன்னங்கள், பெரிய உதடுகள் ஸ்ட்ராபெரி பழம் போல, குண்டும் இல்லாத ஒல்லியும் இல்லாத உடல்வாகு. யாருமே ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு போகும் அழகோவியம்தான். ஆனால் இன்று ஏனோ அந்த கண்களில் உயிர்ப்பு இல்லை. அதற்கு எதிர்மாறாக விரக்தியே அப்பி கிடந்தது. ஏற்கனவே தீர்க்கமாய் முடிவெடுத்து விட்டவள் போல் ஆழ ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டுவிட்டு அங்கிருந்த கடைகளில் பழங்களும் தண்ணீர் பாட்டிலும் வாங்கி கொண்டு அவள் பிரயாணப்பட வேண்டிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கவும் சரியாகவே இருந்தது. மீண்டும் ஒரு முறை நடந்த அனைத்தும் கண் முன்னால் வந்து நிழலாடியது. உதட்டில் விரக்தியான ஒரு புன்னகை வந்ததற்கான அறிவிப்பை தொடர்ந்து தனது கம்பார்ட்மெண்ட்டை தேடி ஏறி அமர்ந்தாள். முதல் வேளையாக தன் அலைபேசியை எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு சாய்வாக அமர்ந்து அப்படியே கண்களை மூடி எதையும் நினைக்கக்கூடாது, எதை பற்றியும் நினைக்கக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாலும் பாழா போன மனசு என்னைக்குங்க நம்ம பேச்சை கேட்டிருக்கு. மீண்டும் மீண்டும் காதில் அதே சுர்சுர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது. ரயில் மெல்ல நகர சிலுசிலு என்கின்ற தென்றல் காற்று அவள் மேனியை தழுவியது. அது கூட அவளின் மனக்குமுறலை குறைக்க முடியாமல் தோர்த்துதான் போனது. சிறிது நேரத்தில் கண்களில் பாரம் ஏற அவளையும் மறந்து பல நாள் கழித்து தூக்கமும் அவளை தழுவியது. அடுத்து நடக்க போகும் விபரீதம் தெரியாமல் தூங்குறியோ என்று விதி கை தட்டி சிரித்தது. கொஞ்ச நேரம் கழித்து அவள் மீண்டும் கண்களை திறந்த சமயம் அவள் எதிர் சீட்டில் ஆஜான பாகுவாய் 6 அடி உயரத்தில் கோதுமை நிறத்தில் பெரிய அகலமான நெற்றி, அளவாய் அழகாய் செதுக்கியது போன்ற அடர்த்தியான புருவங்கள், பெரிய கண்கள், அதில் தீக்ஷண்யமான பார்வை, கூர்மையான நாசி, அதன் மேல் வீற்றிருந்த சன்கிளாஸ், அடர்த்தியான தாடி, அளவான மீசை, முறுக்கேறி இருந்த அவனது உடல் அவனது உழைப்பை பறைசாற்றியது. திமிரிய புஜங்களும் அவன் கைகளில் இருந்த தங்க காப்பும் கழுத்தில் போட்டிருந்த தங்கச் செயினும் அவன் செல்வ செழிப்பை பறைசாற்றியது. ஆனால் பார்வை மட்டும் எதிரே அமர்ந்திருந்த மீராவை ஊடுருவும் பார்வையாக இருந்தது. அரைகுறை தூக்கத்தில் கண் திறந்த அவளுக்கு திக்கென்று இருந்தது. இயற்கையிலே பெண்களுக்கு இருக்கும் எச்சரிக்கை உணர்வு சற்றென்று கண் திறந்து தன்னையே ஒரு முறை சரிபார்த்து கொண்டது. அவனை பார்க்காமல் பார்வையை திருப்பி, ஆனாலும் அவளுக்கு ஏதோ ஒன்று புதிதாக இருந்தது. அவள் இதற்கு முன்னால் இப்படி ரயில் பயணம் எல்லாம் செய்ததில்லை. ஆனால் சடுதியில் சூழ்நிலையில் இருந்த மாற்றம் அவளுக்கு புரிந்தது.
சுற்றிலும் பார்வையை சுழற்றினான். அங்கு அங்கு அவளையும் புதிய அவனையும் தவிர வேறு யாரும் இல்லை. முதலில் இருந்த மனநிலைமையில் அவள் எதையும் கவனிக்கவில்லை. ஆனால் இந்த அத்துவான தனிமை யாரென்றே தெரியாத ஒருவனோடு புதியதாக இருந்தது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற சுளவடைக்கு ஏற்ற மாதிரி எதிரே இருந்தவனை உற்று உற்று பார்த்து அவன் லேசாய் இதழ் வளைத்தது கூட இவளுக்கு சினிமாவில் வரும் வில்லனின் கோணல் சிரிப்பு போல இருந்தது. நியூஸ் சேனலில் பார்த்து படித்த பலதரப்பட்ட குற்றவியல் சம்பவங்கள் அனைத்தும், செவி வழி கேட்ட பார்த்த படித்த அனைத்தும் ஒட்டுமொத்தமாய் ஒன்றாய் நினைவிற்கு வந்து தொலைக்க, என்ன மேடம், ஏதோ தெரியாத ஆளை பார்த்த மாதிரி உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா? அவ்வளவுதாங்க. உச்சபட்ச அதிர்ச்சியில் முதுகு தண்டு சில்லிட்டது. ஏதோ பேசவே தெரியாதவள் போல் 10 பக்கத்துக்கு பேசும் அவள் திகைத்து விழிக்க, திடீரென்று மை இருட்டு. அந்த இடம் முழுக்கவும் அப்பிக்கொள்ள, இருட்டு என்றாலே பயப்படும் மீரா அலறி கத்த போன சமயம் கண்களையே கூசச் செய்யும் வெளிச்சம் கண் முன்னால் சில காட்சிகள் விரிந்தது. அதனால் வரை அம்மாவிடமும் அத்தையிடமும் வருடத்திற்கு ஒரு முறை பார்க்கும் தாத்தா பாட்டி என்று இவள் யாரை பார்த்தாலும் அதுநாள் வரை அவர்கள் ஆச்சரியத்தோடு சொன்ன கதை இன்று அவள் கண்முன்னால் காட்சியாய் விரிந்தது. காட்சிகள் கண்முன்னால் விரிந்து இருந்த இடம் மாறி, சூழ்நிலை மாறி, புதியவனும் மறைந்து அவள் கண்முன்னால் அம்மாவின் இளைய வயது உருவம் இரத்தமும் சதையுமாய் நடமாடுவதை பார்த்து கண்கள் கலங்கி கண்ணீர் கன்னம் தாண்டி வழிந்தது. கண்முன்னால் அவள் அம்மா ஜெயலக்ஷ்மி ஒரு வாளி நிறைய துணிகளை எடுத்துக்கொண்டு 6 மாதம் ஈரிட்ட வயிற்றை பிடித்து கொண்டு மொட்டை மாடி படிகளில் ஏற, மா மா வேணாமா, மா போகாதம்மா, மா என்று அவள் அலறி கத்தி ஓடி சென்று அவரை தடுக்க முயல உடலும் உள்ளமும் பரபரத்தது. ஓடி சென்று அவரை தடுக்க அவள் முயற்சி செய்ய கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்று இருவருக்கு இடையிலும் இருக்க அவளை தூக்கி அடித்தது. நெடியவனின் குரல் மட்டும் மிக அருகில், உன்னால எதையும் மோத்த முடியாது. கண்ணில் கண்ணீர் வழிய வழியோடு நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்த்தாள். வேடிக்கை பார்ப்பவளாய் துணிகளை காய போட்டுவிட்டு வேர்க்க விறுவிறுக்க வந்த ஜெயலக்ஷ்மி நிதானம் இல்லாமல் படிக்கட்டில் கால் வைக்க, ஏற்கனவே பாசி படிந்திருந்த படிக்கட்டு பழுக்கி விட அப்படியே படிகளில் உருண்டார். வயிற்றில் பலமாய் அடிபட நிக்குடம் உடைந்து அவர் அலறிய அலறலில் வீடே கலவரப்பட்டது. அவர் மாமியார் பார்த்து மகன்களிடம் விஷயம் சொல்ல, அவர் கணவர் அவரை கைகளில் ஏந்தி கொள்ள, வீட்டில் நின்றிருந்த கார்கள் ஒன்றின் பின் ஒன்றாய் பறந்தது. அவர்கள் ஊரின் பக்கத்தில் இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேகமாக சேர்க்க, உடனடியாக பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு செல்ல மருத்துவர்கள் வலியுறுத்த, கிராமத்தில் இருந்து நகரத்தில் இருந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் வசதி கொண்டு அடுத்த அரை மணி நேரத்தில் சேர்த்து விட்டிருந்தனர். பரிசோதித்த மருத்துவர்கள் உடனே அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை வெளியே எடுக்க வேண்டும் என்று. பின்னாளில் இந்த அறுவை சிகிச்சை எத்தனை பெரிய பிரச்சனையை கொண்டு வரப்போகிறது? அனைவரின் முகத்திலும் அப்படி ஒரு பயம். பாட்டியின் கைகளில் இருந்த 3 வயது பிரணே அம்மாவின் அழுகை கண்டு மிரண்டு அழுது கொண்டிருந்தான். நடுங்கும் கரங்களில் மருத்துவர்கள் கொடுத்த அனைத்து ஃபார்மிலும் கையெழுத்து போட்டுவிட்டு தன் பயத்தை வழிகாட்டி கொள்ளாமல் நின்றிருந்தார் ராஜசேகர். 2 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின் 6 மாதத்திலேயே இந்த உலகிற்கு வந்தாள் ராஜசேகர் ஜெயலக்ஷ்மி தம்பதியரின் தவ புதல்வி மீரா. குழந்தையின் உடல்நிலையை பார்த்த மருத்துவர்கள் குழந்தை 1 நாளைக்கு மேல் தாங்காது என்று அடுத்த இடியை இறக்கிவிட்டு குழந்தையை இன்குபேட்டரில் வைத்தார்கள். கண்களை கூசும் வெளிச்சம் மறுபடியும் கண்களை இறுக மூடி திறந்தாள். எதிரே கால் மேல் கால் போட்டு தோரணையாக அமர்ந்திருந்தான் அந்த புதியவன். இவளுக்குத்தான் விழுந்து வாரிய வேகத்தில்
பின்னந்தலை வின் வின் என்று வலித்தது. ஐயோ அம்மா! வலியில் முணங்கியவள் திரும்பி யதார்த்தமாக வெளியே பார்க்க கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. ஏதோ அடர்த்தியான மரங்கள், காடு போல, காட்டிற்குள் ரயில் பயணமாகுவது போல, அதிக வெளிச்சமும் இல்லாமல் அதிக இருட்டும் இல்லாமல், மரத்திற்கு மரம் தாவும் குரங்குகளும், மரத்தில் இருந்த ஒரு ஆந்தை இவளை தலை திருப்பி பார்த்த சமயம் நெஞ்சுக்கூட்டுக்குள் இருந்த இதயம் வாய் வழியாக எகிரி வெளியே குதித்துவிடும் போல. அவள் காதுக்கு மிக அருகில் நெடியவனின் குரல். என்ன மீரா, பயந்துட்டியா? மீரா என்ற பெயரில் ஒட்டுமொத்த தைரியத்தையும் ஒன்று திரட்டி, யார் நீ? நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு என்ன நல்லா தெரியும். இது எந்த இடம்? இந்த ட்ரெயின் எங்கே போகுது? வாழ்க்கை என்ற புத்தகத்தில் சுவாரஸ்யமே அடுத்த பக்கம் என்ன என்று தெரியாத வரைதான் சுவாரஸ்யமே. அவள் அதிர்ச்சியில் பேச தெரியாத மழலை போல் விழித்து கொண்டிருக்க, என்ன நீ சொன்னதுதான். இது உனக்கெப்படி? இது மட்டும் இல்லை, இதை பற்றி இல்லை, இதை விட அதிகமாகவே உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் வேற யாருக்கு தெரியும்? ஆனால் நீ பெரிய தைரியசாலின்னு உனக்கு நினைப்பேன்னு. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளத்தை கூட ஃபேஸ் பண்ண தெரியாத நீ எந்த தைரியத்தில் அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் கொடுத்த? என்ன, உன்னை பற்றி உனக்கே நல்லா தெரியும் தானே. உன்னால் உங்கள் அப்பாவை மீறியும் இல்லை அவர் சம்மதம் இல்லாமலோ எதையும் செய்ய முடியாது. அப்படி இருக்க ஒருத்தருக்கு ஹோப் கொடுத்தது தப்பு தானே. அந்த குற்ற உணர்ச்சியை உன்னை கொல்லலாம், இல்லை கொன்னுக்கிட்டு இருக்கு. என்ன மீரா? சில நொடிகளில் மீண்டும் வெளிச்சம். மிகவும் விஸ்தாரமான அந்த காலத்து மச்சு வீடு அது. வீட்டின் இருபுறமும் ஓங்கி வளர்ந்திருந்த தென்னை மரமும் விஸ்தாரமாய் இடம் விட்டு இரு பக்கமும் பெரிய திண்ணைகளும், விஸ்தாரமான கூடம். அதை தாண்டி உள்ளே வரவேற்பு அறை, வலது பக்கம் ஒரு சின்ன ரூம். அதை தாண்டி போனால் இடது பக்கம் ஒரு அறை, சாப்பிட என்று விஸ்தாரமாக இடம் விட்டு இருந்தனர். அதை தாண்டி சமையல் கட்டு, அதை ஒட்டி குளியலறை, அதனோடு ஒரு கழிப்பறை, பின்கட்டு, அதில் பசுமாடுகள் கொட்டப்பட்டிருக்க, அதை தாண்டி செழிப்பான தோட்டம் இருந்தது. வலது பக்கம் கிணறு என்று அவ்வளவு பார்த்து கட்டப்பட்ட வீடு. கூட்டு குடும்பம். சலசலப்புக்கு பஞ்சமே இல்லை. நடந்த இந்த சம்பவத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான சிந்தனையில் இருந்தனர். அதில் தன் மனைவியும் பிள்ளையும் தனக்கு குடைப்பார்களா என்று பெரும் பயம் இருந்த பொழுதும் எதையும் வெளிக்காட்டாமல் பின்கட்டில் கையெழுத்துக்கட்டிலில் உட்கார்ந்து இருந்தார் அவர். இளைய மகன் இப்படி அமர்ந்திருப்பதை பார்த்த மருது, என்னையா, என்ன யோசனை? மௌனம் 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 மட்டும். அதெல்லாம் அது வீட்டுக்கு வந்துடும், அதுக்கு ஆயுசு கெட்டி, நீ வேணா பாரு. மகனின் மனக்கலக்கம் மருதுக்கு சொல்லாமலே புரிந்தது. ஏதோ தீர்க்கதரிசி போல் சொன்னார். அப்பாவின் இளவயது உருவம் அப்படியே அண்ணனை ஒத்ததாக இருந்தது. புகைப்படங்களில் பார்த்துவிட்டு இன்றும் கூட அண்ணனை வம்பிழுக்க, உன்னை விட எங்கள் அப்பா தான் அழகு என்று சொல்லி வம்பிழுக்கும் மீரா. சொல்லி சிரிக்கும் மீரா. அவ்வப்பொழுது அப்பாவின் சின்ன வயசு உருவத்தை கண்முன்னால் நிறுத்தி ரசிப்பது ஒன்று. அதே உருவம் கம்பீரமாய் கண்முன்னால் இருந்தும் முகத்தில் ஏதோ ஒருவித சோகம். கண்களில் கண்ணீர் குளம் கட்ட பார்த்தவள் அப்படியே மயங்கி சரிந்தாள். சில மணி நேரங்களுக்கு பிறகு தலை மிகவும் பாரமாக இருந்தது. கண்கள் மிகவும் மசமசப்பை உணர்ந்தது. கஷ்டப்பட்டு கண்களை திறந்த மீராவின் முன்னால் அவளை கடுப்பேற்றும் வகையில் உட்கார்ந்து இருந்தான் அவன். கைகளில் ஏதோ ஒரு நாவல், அதுவும் தலை கீழாய். இவள் பார்த்த பார்வையில் அப்பா பார்வைக்கு மட்டும் பஸ்பமாக்கும் சக்தி இருந்திருந்தால் இந்நேரம் எதிரில் உட்கார்ந்து இருந்தவன் சாம்பலாகி இருப்பான். பார்வையில் அப்படி ஒரு வெறுப்பு.
அவன் முகத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லாமல் எழுந்து அங்கிருந்து போக பார்த்தவள் 2 தான் எடுத்து வைத்திருப்பாள். அதற்கு மேல் அவளால் முடியவில்லை. ஏதோ அவளை பின்னோக்கி இழுப்பது போல் இருந்தது. குனிந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சியா, கோபமா, விரக்தியா, பயமா, இதில் எது என்று அவளாய் சொல்லாமல் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எதிரே இருந்தவனை முறைத்தாள். அவன் சிரித்தான். என்ன மீரா, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, அதான் முன்னெச்சரிக்கையா ஒரு ஏற்பாடு. யாடா நீ? என்ன மீரா, மரியாதை இஸ் நாட் அ ஒன் வே டிராஃபிக். அதெல்லாம் உனக்கு மட்டும்தானா? அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? ஹே ஏ, யார் நீ? பிசாசு, மந்திரவாதி, இல்லை வேற ஏதாவதுமா? மீரா மீரா, இந்த கற்பனை எல்லாம் கதைகளுக்கு வேணா அழகாக இருக்கும். எல்லோருக்கும் பிடிச்ச புத்தகமாக இருக்கிறத விட யாருக்கும் புரியாத புத்தகமாக இருக்கிறது மேல் அழகான கருத்து தான். எப்பவும் தெளிவாக யோசிக்கிற நீ இப்போது தெளிவில்லாமல் யோசிக்கிற. அதான் உன்னை தெளிய வைக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். யார் நீ? உன்னோட நலன் விரும்பி. பொதுவாக யாரோ இவகிட்ட வாயை கொடுத்து தான் வாங்கி கட்டிப்பாங்க. ஆனால் இந்த முறை ஒருத்தங்கிட்ட ஏண்டா வாயை கொடுத்தோன்னு அவளே ஃபீல் பண்ணுறானா பார்த்துக்கோங்களேன். என்னையே சங்கிலியால் கட்டி போட்டிருக்க. இது வெயிட்டாக இருக்குது, எனக்கு வலிக்குது. நான் யாரையும் கட்டி போடலை. இங்கே அவங்க தான் அவங்கள கட்டி போட்டுக்கிறாங்க. ஒரு பெருமூச்சோடு உட்கார்ந்தே விட்டாள். உங்ககிட்ட வாய் கொடுத்தாதானே என்னை வச்சு செய்வ. இனி இறங்குற இடம் வர வரைக்கும் வாயை திறந்தேனா பார் என்று ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டாள். ஆனால் மனதிற்குள் ஆழி பீரலையாக 1000 கேள்விகள் அடித்தது. இவன் யாரு? இது எந்த இடம்? என்னை பற்றி எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி சொல்கிறான். இவன் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்ச ஆள் ஒன்றுன்னா இன்னொன்று என் டைரியோட பக்கங்கள். ஐயோ, யோசிச்சு அவளுக்கு தலைவலி வந்தது. மீண்டும் ஒரு முறை இருட்டு, வழக்கம் போல. ஆனால் இந்த முறை அவளுக்கு பயம் வரவில்லை, எதிர்பார்ப்பு தான் அதிகரித்தது. கண்ணை கூசும் வெளிச்சம். மீண்டும் ஒரு முறை கண்களுக்கு முன்னால் காட்சிகள். இவள் மீண்டும் ஒரு முறை வேடிக்கை பார்ப்பவளால் அந்த வீட்டில் ஒரு ஓரத்தில் நின்றிருந்தாள். அதுவும் நல்ல விஸ்தாரமான வீடு, ஆனால் கொஞ்சம் புதுமையான வீடுதான். முன்பக்கம் நல்ல பெரிய போர்ட்டிகோ. இவள் அடம் பிடித்தாள் என்பதற்காகவே ஒரு ஆள் உட்கார்ந்து விளையாடும் அளவிற்கு மூங்கில் ஊஞ்சல் ஒற்றை பரம்பில் தொங்கிக் கொண்டு இருந்தது. ஒரு விஸ்தாரமான ஹால், ஒரு படுக்கை அறை, அதற்கு அந்த பக்கம் ஒரு பூஜை அறை, உள்ளே கிச்சன், அதை தாண்டி ஒரு குளியலறை, ஒரு கழிப்பறை, பின்னால் இருக்கும் தோட்டம் வைக்கும் இடம் பராமரிப்பு இன்றி கிடந்தது. கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது ஆன மீரா தூக்கத்தில் உருண்டு கீழே விழுந்து, அவள் தூக்கத்திலும் அழுது கத்திய சத்தம் கேட்டு பதறி அடித்து ஓடி வந்த ஜெயலட்சுமி அவளை தூக்கினாள். பின்னர் இவள் ஒருத்திக்காக 1 வருடம் ஒரு வீடே மருத்துவமனையாய் மாறி இருந்ததே. படாத பாடுபட்டு இவள் ஒருத்தையின் உயிரை காப்பாற்ற இத்தனை போராட்டங்கள். அப்படிப்பட்ட மகள் அழுதாள். ஜோ 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 ஜோ, ஏமா அம்மூ, சாமி தாங்கல, ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை என்று அவர் சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுதே பக்கத்து வீட்டு கோழி ஒன்று பின்கட்டு வழியாக கொக்கோ என்று அது போட்ட சத்தம் கேட்டு இவள் இன்னும் சத்தமாக கத்தி அழ, ஐயோ பாவம், இவ கத்துல அந்த கோழி பயந்துச்சா இல்லை அந்த கோழியை பார்த்து இவ பயந்தாளா தெரியாது. ஆனால் அவளின் இத்தகைய செய்கை பார்த்த ஜெயா கையில் இருந்த பாத்திரத்தால் ஓங்கி ஒரே போடு. அதை பார்த்து அவள் கிளுக்கி சிரிக்க பெற்றவளுக்கு அப்படியே முத்தாட தோன்றியது. மீண்டும் ஒரு முறை தாயின் அருகாமை கிடைத்து விடாதா?
அரவணைப்பு கிடைத்து விடாதா? அருகாமை கிடைத்து விடாதா? அம்மாவிடம் இருந்து வரும் பிரத்யேகமான மஞ்சள் வாசம் மீண்டும் ஒரு முறை நாசியில் நுழைத்து நுரையீரலில் நிரப்பி விட மாட்டேனா? இந்த பக்கம் ஏங்கி ஏங்கி அழுதாள். ஆதரவாய் அவள் தோளில் ஒரு கை தொட கண்முன்னால் இருந்த காட்சி மறைந்தது. அழகான கனவு கலைந்தது போல அழுகை விசும்பலாய் மாறியது. விசும்பல் அழுகையாய் மாறியது. அவனை கலங்கி சிவந்த கண்களோடு அவள் பார்க்க அவனும் பார்த்தான். அழு அழு அழுது தீர்த்திடு என்பது போல இருந்தது அந்த பார்வை. என்ன மீரா, பல வருஷம் சேர்த்து வச்ச அழுக ஒரே நாளில் அழுது தீர்த்த பார்க்குறியோ? உன் ஒருத்தியை காப்பாற்றுறதுக்கு எத்தனை போராட்டம். ஹாஸ்பிட்டல்லையும் உன்னை காப்பாற்ற முடியாது, ஒரு நாள் கெடு விரிச்சு கையை விரிச்சிட்டாங்க தானே. உங்கள் அம்மா குழந்தைக்கு ஏதாவது கண்ணு முன்னாடியே ஆயிடும்ன்ற பயத்தில் வேண்டான்னா அத்தனை பேரும் முடியாதுன்னு சொன்ன அப்புறமும் பிள்ளைக்கு என்ன ஆனாலும் என் வீட்லேயும் ஆயிட்டு போட்டோன்னு சண்டை போட்டு சொல்லி உங்கள் அப்பா உன்னை தூக்கிட்டு வந்து உங்கள் அம்மாவுக்கு இருந்த வைராக்கியத்தில் போக இருந்த உசுரையும் பிடிச்சி நிறுத்தி வெள்ளும் பகலும் பாடுபட்டு உன்னை ஒரு ஆளாக்கி கொண்டு வரத்துக்குள்ள அந்த 2 உசுரும் பட்டப்பாடு கொஞ்சமா நஞ்சமா? மீரா, இதானா நீ? இதுவா நீ? நீ யாரு? நான் மீரா, செத்து பழக்கிறதெல்லாம் உனக்கு புதுசா? நான் யாரு? நான் எப்படி இருந்தேன்? எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எதுவுமே ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. இப்போ கூட நீ சொன்ன மாதிரி நான் மனசு வச்சா எல்லாம் மாறும். ஆனால் எனக்கு வேண்டாம். யாரோ மேலே வச்ச நம்பிக்கை மற்றவங்கள விட என் கூடவே இருந்தவங்களுக்கு என் மேலே இல்லை. மௌனம் ஒரு கேள்விக்கு பல பதில்களை கொடுக்கும். அவங்க கண்ணோட்டம்தான் அவங்களுக்கு சரி. மௌனம் ஒரு கேள்விக்கு பல பதில்களை கொடுக்கும். அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்குறது தான் அவங்களுக்கு சரி. ஓ, அப்போ என்ன தீ குளிக்க சொல்கிறியா? தீ குளிச்சு நான் உத்தமின்னு நிரூபிக்கணுமா? அப்படி உத்தமின்னு கொடுக்குற பட்டம் எனக்கு தேவையில்லை. மீரா, நீ நினச்சிட்ருக்கியா உன் வாழ்க்கையில் சந்தோஷமான பக்கங்களே இல்லைன்னு? கடந்த காலத்தை திரும்பி பார்க்குறதுக்கும் நினச்சி சிரிக்கிறதுக்கும் சில நல்ல நினைவுகள் அது இருக்கணும். உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நினைவுகள் நீ மறந்து போயிருக்கலாம். ஆனால் மறைஞ்சு போக உனக்கு விருப்பம் இருந்தா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தா என் கூட வா. அவன் கண்களை ஊடுருவி அதில் என்ன கண்டாலோ நீட்டிய கைகளோடு தன் கையை இணைத்து கொண்டாள். அவனோடு அவளும் நடக்க ஆரம்பிக்க அவர்கள் இருந்த ரயில் பெட்டியில் இருந்து இருவரும் 3.5 வயது மீரா அவள் அம்மாவை அழக்கழித்து கொண்டிருந்தாள். அவளை தோசை சாப்பிட வைப்பதற்குள் ஓடி ஆடி அழுது கெஞ்சி கொஞ்சி இவள் வாயில் அரை தோசை தள்ளுவதற்குள் அப்பப்பா லட்சுமி ஒரு வழி ஆகிவிட்டாள். ஒரு கட்டத்தில் எரிச்சல் தாங்காமல் பட்டென்று ஒரு அடி போட இவள் உதடு பிதுக்கி அழ தயாராக, அதே சமயம் வீட்டிற்குள் வந்த மீராவின் அப்பா அதை பார்த்துவிட்டு அந்த குட்டி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வரும் முன் மகளை அள்ளி தூக்கியவர், அறிவு கொட்டவளே, பச்சை புள்ளியை போய் அடிக்கிற, ஒன்று வச்சேன்னா நிஜத்தில் அவங்கக்கிட்ட கத்தி கூட பேச மாட்டார் இவர், அவங்கள அடிக்கிறாராமா. இந்த வெட்டி வீராப்புக்கு மட்டும் எங்கள் அப்பாவுக்கு குறைச்சலே இல்லை. சொன்னது மீரா. ஏன் சொல்ல மாட்டீங்க? அவள் வயிற்றுக்குள்ளே அரை தோசை தள்ளுறதுக்குள்ள உனக்கு பிள்ளைக்கு சாரிவன்மார் ஏன் ஆவியும் ஜீவனும் இல்லை போகுது. உனக்கு பிள்ளைக்கு ஊட்ட தெரியலாம், இது என் உசுறு,
இன்னொரு வாட்டி பிள்ளைய அடிச்சு அழ தயாராக இருந்த மீரா கூட இதை பார்த்து சிரித்து கொண்டு இருந்தது. அதை பார்த்து இந்த மீராவும் சிரித்து கொண்டிருந்தாள். லட்சுமியை அனுப்பிவிட்டு மகளிடம் 1000 கதை பேசி ஒரு தோசை முழுதாய் உள்ளே போய் இருந்தது. கண்கள் விரிய அந்த காட்சியை பார்த்திருந்தவளுக்கு மீண்டும் ஒரு முறை அப்படி சாப்பிட மாட்டோமா? ஒரு வயதுக்கு மேல் தந்தை மகள் உறவானாலும் தள்ளினல் என்று சொல்வார்களே, அதை முதல் தடவை கேட்ட மீராவிற்கு அத்தனை கோபம் வந்தது. என்னப்பா, நான் ஏன் தள்ளி நிற்கணும்? இந்த கேள்விக்கு மீராவுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் பதில் தெரியல. தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இருவரும் அப்படியே நடந்து அடுத்த பெட்டிக்கு போனார்கள். அன்றைய நாள் மிகவும் பரபரப்பாக இருந்தது. அசந்து உறங்கிக் கொண்டிருந்த மீராவை அவளை தட்டி எழுப்பினார் அவளது அப்பா. அரைகுறை தூக்கத்தில் மீரா சாமி ஆடியது. பாப்பா, என்னப்பா தூக்கம் வருதுப்பா. அம்மையார் விட்ட தூக்கத்தை தொடர தயாராக கெஞ்சி கொஞ்சி கொணட்டி அவளை குளித்து தயாராக்க ஒரு சின்ன பேக்கில் ஒரு நோட், ஒரு பென்சில், இவள் சாப்பிட நிறைய நொறுக்கு தீனி என்று எடுத்து போட்டுக்கொண்டு மகனை முன்னால் உட்கார வைத்து கொண்டு மனைவி மகளை பின்னால் உட்கார வைத்து அவர் பைக்கை ஸ்டார்ட் செய்ய அழகான அழகான குடும்பம். மீண்டும் ஒரு முறை அப்படி பைக் சவாரி வேண்டும். இங்கு ஆசை கொண்டது மனம். பைக் சென்று நின்றது சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முன்னால். அதுவரை வீடு, அம்மா, அப்பா, அண்ணன் என்று சிறிய வட்டத்தில் இருந்த மீராவிற்கு அத்தனை பெரிய இடம். இருங்க, இப்போ கதை இவ்வளவுதான். அடுத்து என்ன ஆச்சு அப்படின்றது அடுத்த சாட்டர்டே சொல்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கதையில் என்ன பிடிச்சிருந்துச்சு, என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியான கதைகளை கேட்குறதுக்கு ஜேஆர் நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயணம். இந்த கதையை எழுதி வாசித்தது நான் ஆர்ஜே ஜெயாராஜி.